ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு 8 to 8 சமையல். இன்றைக்கி நம்ம 8 to 8 சமையலில் ரொம்ப ஹெல்த்தியான உடைச்ச கோதுமை உப்புமா எப்படி செய்யலான்னு பார்ப்போம் வாங்க. இது காலை உணவுக்கு ரொம்பவுமே ஒரு ஹெல்த்தியான ஒரு டிஷ்ஷுங்க. வாங்க இது எப்படி செய்யலான்னு பார்ப்போம். இப்போ இது ரெடி பண்ணுறதுக்கு நான் ஒரு கடாய் எடுத்திருக்கேன். இதில் நம்ம 2 ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதும் இதில் 2 ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துக்கோங்க. கடலைப்பருப்பு கொஞ்சம் செவந்ததும் இதில் 1 ஸ்பூன் நம்ம கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு கொஞ்சம் வெடிக்கட்டும். இது கூட ஒரு 5-6 போல் முந்திரி பருப்பு சேர்த்துக்கிறேன். கூடவே ஒரு வரமிளகாய், 3 பச்சை மிளகாவை இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம். இது கொஞ்சம் நேரம் எண்ணெயில் பொரியட்டுங்க. இப்போ இது கூட ஒரு பெரிய வெங்காயத்தை பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்குவோம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. இப்போ நம்ம இதுக்கு மூடி போட்டு 1லேருந்து 2 நிமிஷம் நம்ம இதை வேக வச்சுக்கலாம். அடுப்பு லோ ஃப்ளேமில் வச்சுக்குவோம். ரெடியாகட்டும். நம்ம இப்போ கோதுமை எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி இந்த கப்பில் 1 கப் அளவு உடைச்ச கோதுமை எடுத்துக்கிறேங்க. இப்போ நம்ம இது தண்ணி சேர்த்து கழுவிட்டு வந்துடலாம். பாருங்கள், வெங்காயம் நல்லா ரெடி ஆகிடுச்சு. இந்த அளவுக்கு கண்ணாடி பதத்துக்கு இருந்தாலே போதும். இப்போ இந்த டைமில் ஒரு கைப்பிடி அளவு நறுக்கின கொத்தமல்லி தழை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு தடவை அதை கலந்து விட்டுக்குவோம். நல்லா வாசமாக இருக்குங்க கொத்தமல்லி தழை இந்த டைமில் நீங்கள் சேர்த்திங்க அப்படின்னா. இப்போ நம்ம இதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். நம்ம எந்த கப்பில் கோதுமை எடுத்துருக்கோமோ அதே கப்பில் 3 கப் அளவு, 1க்கு 3ங்கிற அளவில் நீங்கள் தண்ணி சேர்த்துக்கோங்க. கரெக்டாக இருக்குங்க. இப்போ நம்ம இதுக்கு 3 கப் அளவு தண்ணி சேர்த்துருக்கோம். தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்குவோம். இப்போ தண்ணி நல்லா கொதிக்கணும். நம்ம மூடி போட்டுட்டு 3லேருந்து 5 நிமிஷம் தண்ணியை நல்லா கொதிக்க வச்சிடலாம். அப்போ தான் நம்ம அதில் சேர்த்துருக்க கடலைப்பருப்பு எல்லாமே நல்லா வேகும். பாருங்கள், நல்லா தண்ணி கொதிச்சிருச்சு. இப்போ இந்த டைமில் நம்ம எடுத்து வச்சுருக்க கோதுமையை சேர்த்துடலாம். கோதுமை வேகிறதுக்கு நமக்கு கொஞ்சம் டைம் எடுக்குங்க. ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் ஆகும் அது ரெடி ஆகிறதுக்கு. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா கலந்து விடுங்க. மூடி போட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு ஒரு தடவை நம்ம ஓப்பன் பண்ணிவிட்டு கலந்து விட்டுக்கலாம். நம்ம சேர்த்த தண்ணி கொஞ்சம் குறைஞ்சிருக்கு பாருங்கள். இது பிகினர்ஸ்க்கெல்லாம் கூட ரொம்ப ஈஸிங்க செய்கிறது, ஆனால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப நல்லா இருக்குங்க சாப்பிட்றதுக்கு காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு. தண்ணி எல்லாமே நல்லா குறைஞ்சிருச்சுங்க. இதுக்கப்புறம் நம்ம மூடி போடக்கூடாது. ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் நம்ம இந்த மாதிரி கலந்து விட்டோம் அப்படின்னா ஃபுல்லாக தண்ணி ட்ரை ஆகிடும். அவ்வளோதாங்க. நல்லா பொல பொலன்னு நல்லா சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். தண்ணி கரெக்டான அளவாக இருக்குது. அவ்வளோதாங்க, உப்புமா ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம இதுக்கு ஒரு சட்னி ரெடி பண்ணிடலாம். நான் இதுக்கு தேங்காய் சட்னி ரெடி பண்ணுறேன். தேங்காய் சட்னி இந்த உப்புமாவுக்கு ரொம்ப சூப்பரான காம்பினேஷனுங்க. இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் துருவின தேங்காய் 1 கப் அளவு எடுத்திருக்கேன். இது கூடவே பொட்டுக்கடலை 2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். ஒரு 2-3 முந்திரி பருப்பு சேர்த்துக்கோங்க. இது ஆப்ஷனல் தாங்க, வேணும்னா நீங்கள் சேர்த்துக்கோங்க. கூடவே 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க. ஒரு துண்டு இஞ்சி சேர்த்துக்கிறேன். இது தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம இதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். ரொம்ப நைஸாக அரைச்சிடக்கூடாதுங்க தேங்காய் சட்னி. பாருங்கள், இந்த அளவுக்கு அரைச்சிங்க அப்படின்னா நல்லாயிருக்கும். இப்போ நம்ம இதை ஒரு பவுலுக்கு மாற்றிட்டு இதுக்கு தாளிப்பு ரெடி பண்ணிடலாம். இப்போ ஒரு தாளிப்பு கரண்டியில் 1 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் சூடானதும் 1 ஸ்பூன் உளுந்தம்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கிறேன். கடுகு கொஞ்சம் உடையட்டும்.
கூடவே ஒரு வரமிளகாய் ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். இது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் இதை நம்ம சட்னியில் சேர்த்துடலாம். அவ்வளோதான். நல்லா சூப்பரான தேங்காய் சட்னி ரெடி ஆகிடுச்சுங்க. இந்த உப்புமாவுக்கு இந்த தேங்காய் சட்னி ரொம்ப சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா சுட சுட கோதுமை உப்புமா கூட தேங்காய் சட்னி வச்சு சர்வ் பண்ணுங்கள். ரொம்ப சூப்பராக சாப்பிடுவாங்க, குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களோட அனுபவத்தை என் கூட கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா 8 to 8 சமையலுக்கு லைக் பண்ணுங்கள். உங்கள் உறவுகளுக்கும் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு கிடைக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.